ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி 24/6/2024 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய கரணம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:46 வரை துவிதியை, பின்பு திருதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:56 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:46 வரை கரசை, பின்பு மாலை 4:05 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் ரோகிணி மிருகசீரிஷம் சந்திராசிரமம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி முதராசிரியாக பார்த்து மேஷ ராசி என்பதற்கு இந்த ஒரு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒரு ஜெயமாகவும் ஒரு வெற்றியாகவும் அமையக்கூடிய நிலை அமைந்தவங்களுக்கு. அதனால் தேர்வுக்கு நேர்முக தேர்வுக்கு சொல்லக்கூடிய அன்பர்கள், கல்விக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், புதிய தொழில் நோக்கி முனைவதற்கான முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தோடு வெற்றியோடு சிறப்பாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அமைந்ததுனால நீங்கள் தைரியமாக எந்த ஒரு முயற்சி எடுங்க. அந்த முயற்சியில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி வந்தால் கொஞ்சம் நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. இது வரைக்கும் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அன்பர்கள்லாம் கொஞ்சம் நலம் அடைய போகிறீங்க. நீங்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்கிறவங்க, இல்லை ஒரு ஏதாவது மருத்துவ சிகிச்சை முடிவுக்காக எதிர்பார்த்தவங்களோ உங்களுக்கு இந்த பரிசோதனை முடிவுகள்லாம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்ல முடியாக வரப்போகுது. சில உங்களுக்கு மருத்துவம் பார்த்தவங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை மூலம் உங்களுடைய உடல்நிலை சரியாகி நீங்கள் நலம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி அப்படின்னா கொஞ்சம் பயத்தோடு சில விஷயங்களை நம்ம பயப்படுறது நல்லது. அதனால் சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசித்தும் பயபக்தியோடு செய்வது நல்லது. ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் இந்த சில விஷயங்கள் நீங்கள் தயக்கத்தோடும் கொஞ்சம் ஒரு பயத்தோடும் சில பணிகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பயம் செய்யுங்க, எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க. கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். கொஞ்சம் பயத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மிதுனராசி அன்புகளுக்கு. கடகராசி பார்த்தா கொஞ்சம் பரிவும் பாசமும் காட்டக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு. மற்றவங்க பரிவு காட்டுங்க, பாசம் வைங்க. அந்த பரிவால் நீங்கள் ஏமாற்றத்தை அடையாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. பரிவு காட்டி பாசம் காட்டி வேண்டி ஏமாறாதீங்க. கடகத்துக்கு 8 சனி பகவான் இருக்கார், கொஞ்சம் கவனமாக இருங்கள். சிம்மராசி கொஞ்சம் சில விஷயங்கள் மீது ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்தவங்களுக்கு. அது கல்வி சார்ந்த விஷயமாகலாம், ஒன்று சார்ந்த விஷயமாகலாம், ஒரு வெளியிடத்துக்கு சுற்றி பார்க்கக்கூடிய விஷயமாகலாம், ஒரு ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கலாம். ஏதோ ஆசையாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆசையை ஒரு நியாயமான ஆசையாக இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கான அதை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக எடுங்க. அது அதிக ஆசையாக இருக்குன்னு பட்சத்து கொஞ்சம் அதை தவிர்ப்பதும் தள்ளி போடுவதும் சிறப்பு. சிம்மத்திற்கு 7 சனி பகவான். கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் வாழ்க்கைக்கு தேவையான சில முன்னேற்றத்துக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சு முடிக்க போகிறீங்க. அப்படி பார்த்தோன்னா வாழ்க்கைக்கு தேவையான சில அடிப்படை தேவைகளான சிறு சேமிப்பு செய்வது, வீட்டுக்கு தேவையான சில மின்னணு சாதனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போல சில விஷயங்கள்லாம் வாழ்வுக்கு தேவையான சில வசதிகளை நீங்கள் செய்து வைத்து கொள்வதற்கான நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நாளாக என்று அமைப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் நீங்கள் பரிசுகளை பெறக்கூடிய நாளாக. இதற்கு மாணவராக இருந்தால் நல்ல கல்வியில் ஒரு சிறந்த மாணவராக பரிசு பெறக்கூடிய நாளாகும்.
பணியாளர் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமையை காமித்து திறமையின் மூலம் உங்களுடைய மேல் அதிகாரியிடம் ஒரு பரிசுகளை பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களிடம் ஒரு அன்பாக பாசமானது அவங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளை நிறைவேற்றி அவர் மூலம் நீங்கள் பரிசு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியை பார்த்தா கொஞ்சம் செலவுகளை இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு செலவுகள் நீங்கள் சுப செலவாக மாற்றுவது சிறப்பு. ஒரு செலவு இருக்கும்போது செலவுகளை சுப செலவாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சுப செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு ஆரம்பிக்குது, நகை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, இப்படி உங்களுடைய செலவுகளை சுப சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அது செலவாகவே உங்களுக்கு தெரியாது. தேவையற்ற விரை செலவுகளை தவிர்ப்பதற்கான சில முயற்சி எடுங்க. எது தேவையான நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதே சமயத்தில் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் தனம் சேர்க்கை, உங்களுடைய தனம் சேர்க்கைக்கான ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. அது அந்த தனம் ஒரு அசையா சொத்தாக இருக்கலாம், அசைய சொத்தாக இருக்கலாம், அறியாத கல்வியாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு ஒரு தனம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு 2 சனி பகவான் 7 சனியுடைய ஆரம்ப கட்டம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வ கோளாறால் தேவையற்ற பிரச்சனை மாட்டிக்காதீங்க. தேவையற்ற விரயங்களை சந்திக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. மகரத்துக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அது ஆர்வ கோளாறாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசினை பார்த்தா கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இது வரைக்கும் தெளிவு இல்லாமல் சில விஷயம் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனி. அதனால் தெளிவோட சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுப்பது, பேசுவது, செயல்படுத்தலாம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது கல்வி சார்ந்த விஷயமாக சரி, தொழில் சார்ந்த விஷயமாக சரி, உங்களுடைய அலுவலக பணி சார்ந்த சரி, குடும்பத்துக்கு தேவையான விஷயம் வந்தால் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மிக தெளிவாக இருங்க. அந்த தெளிவான முடிவு மூலம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். மீனராசினை பார்த்தா கொஞ்சம் உறுதியான ஒரு செயல்பாடு அனுபவிங்க. 2 சனி பகவான் உங்களுக்கு பாத சனி இருந்தாலும் உங்களுக்கு சனியுடைய சில சுப பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் உறுதியோடு, இது உங்களுக்கு தேவை, இது முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த உறுதியோடு மனம் தரலாம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியால் உங்களுக்கு சில வெற்றிகளும் சில முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் எடுக்கின்ற செயல் ஒரு நல்ல செயலாக இருக்கும் பட்சத்தில் அதில் உறுதியாக நீங்கள் இருந்து அந்த செயலை நீங்கள் முடிக்க போகிறீங்க. மற்றபடி மீனராசி நண்பருக்கு ஒரு உறுதி மிகுந்த நாளாக அமைகிறது. அனைத்து ராசி மட்டும்தான் ஒரு இனிய நாளாகும் வெற்றி நாளாக அன்றைய ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.